ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோயே தொடரின மோன கடல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறி ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் நாள் 12/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கின்ற வகையிலே, இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும், பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்வது, இறை நாமாக்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, தேவார திருமுறைகளை பாராயணம் செய்வது, இவையெல்லாம் ஒரு சிறப்பை தரும். அதேபோல் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டி தீபங்கள் ஏற்றி மலர்கள் பறித்து சுவாமி படங்களிலே சாத்தி கற்பூர தீபங்களை ஏற்றி வைத்து சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா துன்பங்களும் விலகிவிடக்கூடியது. இன்றைய தினம் சிவனுக்குரிய விரதமாகிய பிரதோஷ விரத நாள். சாய்வம் காலம் பிரதோஷ காலத்திலே சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய சிறப்பான பூஜை அபிஷேகம் வழிபாடுகள், நந்தியம்பெருமானத்திலே சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளையும் சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம் இந்த பிரதோஷ காலம். நாம் விரதமாயிருந்து சிவன் ஆலயங்களிலே சென்று நந்தியம்பெருமானுடைய அபிஷேக ஆராதனையும் கண்டு நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக பாவனையிலே இந்த பூஜைகள் வழிபாடுகளும் கலந்து சோமசூத்திர பிரதக்கிணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதக்கிண வழிபாடுகளையும் செய்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பொதுவாக இன்று வெள்ளிக்கிழமை எல்லா ஆலயங்களிலும் சுக்கிரவார உற்சவங்கள் நடைபெறும். அதை விட இப்பொழுது இந்த ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டதாகிய தீர்த்தோற்சவத்தோடு கூடிய பல்வேறு ஆலயங்களிலே இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாழ்குழா நாட்டிலே புலோலி பர்வதபத்தினி அம்பிகா சமேத ஸ்ரீ பசுபதீஸ்வரர் பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானம். அங்கு இந்த 15 நாட்களுக்கு இந்த உற்சவம் நடைபெறும். அது காலை மாலையிலே ஒவ்வொரு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள், ஸ்தம்ப பூஜைகள், வசந்த மண்டப பூஜைகளோடு சிறப்பான முறையிலே அங்கே அந்த ஆனி உத்தர தீர்த்த உற்சவத்தோடு சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானத்துக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலே இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டதாகிய உற்சவங்கள், அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே
சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்தில் இந்த ஆனி உத்திரத்தை முன்னிட்டு தீர்த்தோற்சவத்துக்குரியதாகிய 10 நாட்கள் உற்சவங்கள். அவ்வாறு அந்த சிறப்பான உற்சவங்கள் எல்லாம் எங்கு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நாம் சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் ஆலய தொண்டுகளை செய்கின்ற பொழுதிலும், ஆலயத்துக்கு சென்றோம், பூஜையை பார்த்தோம், பிரசாதத்தை வாங்கினோம், வீட்டுக்கு வந்தோம் என்று இல்லாமல் இறை தொண்டுகளை, சரீர தொண்டுகளை நாம் செய்கின்ற பொழுதிலும் இந்த எல்லா விதமான சிறப்புகள், நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.